Morning students, Unit Y exercise 5.1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 10th ப்ராப்ளம். given question a triangular shaped glass. ஸோ ஒரு கிளாஸ் இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது வித் வெர்டெக்ஸ் ஏபிசி. ஸோ வெர்டெக்ஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எட்ஜஸ் தான். ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுக்கு எட்ஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி. ஸோ நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட் ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணுறேன். ட்ரையாங்குலர் ஷேப் கிளாஸ். ஸோ ஒரு கண்ணாடி இருக்குது, எந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஷேப்பு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வித் வெர்டெக்ஸ் ஏபிசி. ஸோ அதோட எட்ஜஸ் ஏ பி அண்ட் சி கொடுத்தாச்சு. ஏ பாயிண்ட் -5, -4, பி பாயிண்ட் 1, 6, சி பாயிண்ட் 7, -4 has be painted. ஸோ அது என்ன பண்ண போகிறாங்க, பெயிண்ட் பண்ண போகிறாங்க. இஃப் 1 bucket of paint covers 6 squares. ஸோ ஒரு பக்கெட் பெயிண்டில் எவ்வளோ நம்மளால் கவர் பண்ண முடியும்னு பாருங்கள். பெயிண்ட் பண்ணுறதுக்கு 6 ஸ்கொயர் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபுல் ஸ்கொயர் கிடையாது, இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் கிடையாது. இதில் குட்டியாக ஒரு 6 ஸ்கொயர் ஃபீட்ஸ்க்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமா, பெயிண்ட் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கெட் பெயிண்டில் என்ன பண்ண முடியும், குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்மளால் 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியும். How many buckets of paint will be required to paint the whole glass? ஸோ அப்போ குட்டியாக இந்த இடத்துல 6 ஃபீட்டுக்கு நம்மளால் ஒரு பக்கெட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண முடியும்னா, அப்போ ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெயிண்ட் பாக்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டுறாங்க பாருங்க, இஃப் ஒன்லி 1 coat of paint is applied. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பெயிண்ட்டு இந்த ஃபுல் கிளாஸ்லேயும் ஒரு கோட்டிங் தான் தரப்போகிறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் பெயிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங், அதுக்கப்புறம் பிரைட்டாக இருக்கும், செகண்ட் கோட்டிங், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, எதுவும் கிடையாது, ஒன்லி 1 கோட்டிங் தான் தரப்போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அதில் வெர்டெக்ஸ் ஏபிசி கொடுத்தாச்சு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஸ்கொயர் ஃபீட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பக்கெட் தேவைப்படும். அப்போது நம்ம இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பக்கெட்ஸ் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள், சப்போஸ் ஒரு சாக்லேட் வந்து நம்ம இந்த இடத்துல 6 ஃபீட் வைக்கிறோன்னா, இதுக்குள்ளே நம்மளால் ஒரு சின்ன சாக்லேட் எத்தனை நம்மளால் வைக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 ஸ்டார் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே இங்கே 5 ஸ்டார் நான் ஒன்று வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே எத்தனை நம்மளால் 5 ஸ்டார்ஸை ஆர்டர் பண்ணி இந்த இடத்துல வைக்க முடியும் நம்ம செக் பண்ண என்ன பண்ணுவோம், ஃபுல்லாத்தையும் நம்ம வச்சு பார்ப்போம். ஸோ இந்த ஃபுல் கவர் பண்ணுறது பிளேஸ் பேர் நமக்கு வந்து ஏரியா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதில் ஏரியா கண்டுபிடிக்கணும். பெயிண்டிங் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே கவர் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 ஃபீட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், பெயிண்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு எத்தனை பக்கெட்ஸ் தேவைப்படுது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள், த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எத்தனை பக்கெட் இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண தேவை. ஸோ த நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த ஃபுல் ஏரியாவும் கண்டுபிடிக்கிறோம் பை ஏரியா ஆஃப் எ பெயிண்ட் கவர்டு பை 1 buckets. ஸோ 1 bucket நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், 6 ஸ்கொயர் ஃபீட்டு, அதால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் ஏரியாவால் எதை டிவைட் பண்ணோம், இந்த 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டுபிடிங்க, இந்த நியூமரேட்டர் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிளுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் தெரியும், ஆஸ் யூஸ்வல் ஃபார்முலாஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள், ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா என்னது, half into x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ்க்கு பையில் எழுத போகிறோம். 1/2. ஸோ கிராஸ் ப்ராடக்டில் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூ அப்வர்ட்ஸில் எழுத போகிறோம். x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3 க்ளோஸ் ப்ராக்கெட், செட் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நமக்கு வெர்டெக்ஸ் என்ன தெரியும், ஏபிசி தெரியும். ஸோ அதோட பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை. ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், அப்போ தான் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ வெர்டெக்ஸ் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, -5, -4, பி வெர்டெக்ஸ் 1, 6 அண்ட் சி வெர்டெக்ஸ் 7, -4. அப்போது x1 y1 x2 y2 x3 y3. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபார்முலாஸில்.
half into x1 வேல்யூ நமக்கு என்னது -5, x2 வேல்யூ 6 ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்மளோட x2 வேல்யூ. ஸோ x2 வேல்யூ 1, y3 வேல்யூ -4 ப்ளஸ் x3 வேல்யூ 7, y1 வேல்யூ -4. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூ எழுத போகிறோம். மைனஸ் செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூ x2 வேல்யூ 1, y1 வேல்யூ -4 ப்ளஸ் x3 வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 7, y2 வேல்யூ 6 ப்ளஸ் x1 வேல்யூ -5, y3 வேல்யூ -4 க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ண போகிறோம். half into ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் வேல்யூ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 5s are 30 plus into minus minus 1 4 is 4. Next one minus into plus minus 7 4s are 28 bracket close. Next in the minus next bracket values நம்ம பார்க்க போறோம். plus into minus minus 1 4 is 4. next நமக்கு ரெண்டு வேணா இருக்கு பாருங்க பாசிட்டிவ் தான் இருக்கு பிளஸ் 6 7 6 are 42 minus into minus plus 5 4s are 20 close brackets செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ half into ஸோ ஃபுல்லாகவே மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணுங்கள். மைனஸ் 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 தான் இருக்குது. 30 + 4 + 28 ஆட் பண்ணுங்கள். நமக்கு என்ன வரும் 62 வரும். ஸோ எல்லாமே மைனஸ்ன்றதால நமக்கு என்ன போட போகிறோம் -62 மைனஸ் நெக்ஸ்ட் இது எல்லாமே எனக்கு பாருங்கள் ஒரு மைனஸ் எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது. 42 + 20 நமக்கு என்ன வரும் 62. 62ல் 4 மைனஸ் பண்ணுங்கள் 58 வரும். அப்போ பிகஸ்ட் நம்பர் ப்ளஸ் தான். ஸோ half into -62 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -58. ஸோ ரெண்டுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் மைனஸ் ஆட் பண்ண போகிறோம். -62 -58 10 பேலன்ஸ் 1 12 120. so biggest number symbol minus 120. 1 2 is 2 6 2s are 12 0 வரும். ஸோ அப்போ நமக்கு ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு மைனஸில் இருந்தாலும் நம்ம என்ன எடுத்துக்கணும் பாசிட்டிவில் தான் எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் வேல்யூஸ் நமக்கு கண்டிப்பாக கிடையாது. ஸோ cannot take a negative values cannot take a negative values. ஸோ எப்போவுமே நமக்கு என்ன இருக்காது ஏரியா நெகட்டிவ்ல இருக்காது. அப்படியே நெகட்டிவ்ல வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன எழுதணும் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ஏ பிளேன் கவர்டு பை 1 bucket. ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் தெரியும். ஸோ 1 bucket நமக்கு என்ன கவர் ஆகும்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 6 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 6ஆல் டிவைட் பண்ணணும். 60 ஏதால் டிவைட் பண்ணும் 6ஆல். ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு நம்ம ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் எழுதி ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ஏ பிளேன் கவர்டு பை 1 bucket. ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 60 பை நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒரு பக்கெட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ஸை கம்ப்ளீட் பண்ணும் 6. அப்போ கேன்சல் பண்ணுங்கள் 1 6 6 1 6 6 0. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் பாருங்கள் எவ்வளோ தேவை 10 buckets நமக்கு தேவைப்படும். ஸோ நமக்கு என்னது ரெக்வயர்ட் buckets நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் buckets ஈக்குவல் டு 10. ஸோ ஆன்சர்ஸ் எழுதியாச்சு. நாம பாக்ஸோடு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு ப்ராப்ளம் தான் இதில் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 11. ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட போகிறீங்க. இன் எ ஃபிகர் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் ட்ரையாங்கிள் எஃப்இடி குவாட்ரிலேட்டரல் பிசி ஈஸி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ எங்கே இருக்குது ஜிஎஃப். ஸோ அப்போ இந்த 3 வேல்யூஸ்க்கு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அவங்க ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்து ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப்னு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் ட்ரையாங்கிள் எஃப்இடி. ஸோ எஃப் எங்க இருக்கு பாருங்க எஃப்
இடி. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளையே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து லாஸ்ட் ஒன் குவாட்ரிலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பாயிண்ட்ஸ் பிசிஇஜி பிசிஇஜி. ஸோ அப்போ இந்த பாக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துக்கோங்க. A value minus 5,3, F value minus 2,3, D value 1,3, G minus 4.5, 0.5, E value 1.5, 1, B value minus 4, minus 2, C value 2, minus 1. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் இதோட என்னது கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.